இங்க சில புள்ளிஸ் அவங்க டீச்சரை காலி பண்றதுக்காக ஒரு பொண்ணை மிரட்டி அவரை பத்தி தப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவரோட பேக்ல அந்த பொண்ணோட பிக்சர்ஸையும் சில தப்பான மேகசின்ஸையும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு டோகியை அக்யூஸ் பண்றப்ப புள்ளிஸ் அவரோட பேக்ல வச்ச எல்லாமே இப்ப அவங்களோட லீடரோட பேக்ல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டோகியை திட்டிட்டு இருந்த டீச்சர் இப்ப அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. டோகி அவங்க முன்னாடி அப்பாவி மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, டோகி கிளம்புறப்பவே அவனோட பென் கேமராவை அவன் இடத்துல விட்டுட்டு தான் போயிருப்பான். அது வழியா டோகியோட ஆளுமிங் அங்க நடந்த விஷயங்களை பாத்துறான். உடனே அவளே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து அவங்க வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த புள்ளிஸோட லீடரோட பேக்ல வச்சிடறா. அதுக்கப்புறமா பிரின்சிபலுக்கு கால் பண்ணவ ரேண்டமா ஒரு பொண்ணு மாதிரி அந்த புள்ளியோட போட்டோ வச்சுக்கிட்டு அவளை மிரட்டுறான்னு சொல்லிடுறா. கடைசியா புள்ளிஸ் லீடர் அந்த பொண்ணை மிரட்ட வீடியோவை அந்த பொண்ணு கிட்ட காட்டி நீயே உண்மையை சொல்லிட்டு மிங் அங்க இருந்து கிளம்பிடுறா. சோ அது எல்லாத்தையும் வச்சு நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது. இப்ப அந்த புள்ளிஸ் டோகிக்கு விரிச்ச வலையில அவங்களே மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அடங்குற மாதிரி இல்ல. அடுத்த நாளே மறுபடியும் அவங்க வேலையை காட்டுறாங்க. அப்ப டோகி கோவப்படாம ரொம்ப காமா ஒரு குறும்படம் பார்க்கலாமான்னு சொல்றான்.